நாங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்திலேருந்து பேசுகிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ்னால உயிர் பலி எண்ணிக்கை அதிகமாயிட்டே போச்சு. ஆனால் இப்போ கரண்ட்லி சுச்சுவேஷன் எதனால் உயிர் பலி அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் டீம் இவங்களால தான் உயிர் பலி எண்ணிக்கை அதிகமாக போயிட்டுருக்கு. நியூஸ் பேப்பர் எடுத்து ரீட் பண்ணாலே போதும் கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் அதிகமாக வருது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவிக்குழு லோன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாத பட்சத்தில் நிதி நிறுவனத்துக்காரங்க வீட்டுக்கு போய் அசிங்கப்படுத்தி அடாவடி பண்ணுறனால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போதைக்கு அதிகமாக நியூஸ் பேப்பரில் வருது. இந்த 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வெள்ளக்கோயில் பகுதியில் வனிதான்னு ஒரு அக்கா மகளிர் சுய உதவிக்குழு லோன் வாங்கியிருக்காங்க. வேலை இல்லாத காரணத்தினால அந்த அக்காவால் லோன் கட்ட முடியல. அது சம்மந்தமாக அந்த நிதி நிறுவனத்துக்காரங்க கிட்ட அந்த அக்கா டைம் கேட்டிருக்காங்க. அந்த அக்கா டைம் கேட்டுமே அந்த நிதி நிறுவனத்துக்காரங்க டைம் கொடுக்கல. அந்த அக்காவுக்கு டைம் கொடுக்காத காரணத்தினால டெய்லி வீட்டுக்கு போய் உட்காந்து அந்த அக்காவை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த அக்கா அடிக்கடி வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இறந்து போயிட்டா கடன் கேட்க மாட்டாங்கல்ல, கடன்காரங்க வாசலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தவங்க ஒரு கட்டத்தில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் கலெக்ஷன் டீம் ஏஜென்ட்ஸ் பணம் வசூல் பண்ண போனால் கஸ்டமர் பணம் கட்ட முடியலன்னு சொன்னால் என்ன சொல்கிறீங்க? நீ செத்து போயிட்டா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிடுவேன்ல, நான் ஏன் உன் வீட்டு வாசலுக்கு வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, நான் கேட்குறேன், கோடி கோடியாக பணம் வாங்கிட்டு நிக்கோபார் தீவுக்கும் வெளிநாட்டுக்கும் தப்பிச்சு போகிறவங்கள என்ன பண்ணிட்டீங்க? என்ன கேள்வி கேட்டுட்டீங்க? தினக்கூலிக்கு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு கடனை கட்ட முடியல, டைம் கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் மட்டும் நீ ஏன் வாழ்கிற, லோன் கட்டவே வழி இல்லை, நீ எதுக்கு இருக்க, செத்து பேர், சாப்பாடு சாப்பிட்றியா, இல்லை பொருளை அடகு வச்சு கட்டு, இல்லை வேறு யார்கிட்டையாவது கடை வாங்கி கட்டு, அதை அந்த பணம் வந்தோடனே நீ திருப்பி கொடுத்துக்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு இப்பெல்லாம் கேள்வி கேட்க யார் சொல்லி கொடுத்தா? நீங்கள் கலெக்ஷன் பண்ண போங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. ஆர்பிஐ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க பணம் கட்ட முடியல அப்படின்னு சொல்கிறாங்களா, நீங்கள் லீகலாக என்ன மூவ் பண்ணணுமோ அதை மூவ் பண்ணுங்கள். அதுக்கு கஸ்டமர் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு 4 பேர் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டு வாசலில் உட்காந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைச்சி பேசாதீங்க.